கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் இன்று சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த காணொலி. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கு விஜய் திட்டமிட்ட நிலையில் அதில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. அதன் உச்சகட்டமாக கடந்த 2025 செப்டம்பர் 27 அன்று கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தமிழ்நாட்டை தாண்டி உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரங்கள் தொடர்பான வழக்கின் விசாரணையை கடந்த ஆண்டு அக்டோபர் 13 அன்று சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதோடு சிபிஐ விசாரணையை கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவையும் உச்சநீதிமன்றம் அமைத்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து 2025 டிசம்பர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஆனந்த் மற்றும் மதியழகன் உள்ளிட்டோரிடமும் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடமும் சிபிஐ முதற்கட்ட விசாரணையை நடத்தியது. பின்னர் ஜனவரி 12 அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தியதோடு அன்றைய தினம் தமிழக ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுடனும் விசாரணை நடத்தியது. தொடர்ந்து மீண்டும் கடந்த 19ஆம் தேதியன்று விஜயிடம் 2ஆம் கட்ட விசாரணையை சிபிஐ நிறைவு செய்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் வழக்கு குறித்த பதில் மனுவை தாக்கல் செய்ய சிபிஐ ஆயத்தமாகி வருகிறது. இந்த பதில் மனுவில் கரூர் சம்பவம் தொடர்பாக கிடைத்த ஆதாரங்கள் மற்றும் அரசு தரப்பு தாவேகா தரப்பில் அளிக்கப்பட்ட பதில்கள் இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.